திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசமைய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் செக்கிழாரடி சென்னி இருத்துவான். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநிதி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுபாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலகமாதம். எல்லாம் வல்லம் பெருமான் அருள் தரும் பன்னார் மொழியமர் திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளை வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பிறந்தகையாருடைய திருவடி தாமர்கள் எல்லாம் கரணங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவகோணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருவாவடுதுறை ஆதீன குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று பங்குனி மாதம் சதய நட்சத்திரம், எம்பெருமான் தண்டியடிகள் நாயனார் குருபூசை திருநாள். எம்பெருமான் தண்டியடிகள் நாயனார் திருவாரூரிலே அவதரித்த பெருமகனார். சேக்கிழார் பெருமான் முதல் பாடலிலேயே சொல்லுகின்ற பொழுது தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் என்று சொல்லி புராணத்தில் அருளுகின்றார். நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி சாமிகள் நமக்கு அருளுகின்ற பொழுது நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் என்று சொல்லி, அதாவது நாட்டம் மிகுகின்ற அந்த தண்டியடிகளுக்கு அடியேன் ஆவேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை ஆசிரியர் அருளுகின்றார். தண்டியடிகள் என்று சொல்லுவது, தண்டி என்று சொல்லுவது நாயனாருடைய திருப்பெயர் என்று சொல்லி நமக்கு அறிய முடிகிறது. திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு அருளுகின்ற பொழுது, கண்ணார் மணியொன்றுமின்றி கயிறு பிடித்து அரற்கு தன்னார் புனல் தடந்தொட்டழும் தன்னை நகும் அமனர் கண்ணாங்கிழப்ப அமனர் கழக்கம் கண்டு அம்மலர்கண் விண் நாயகனிடை பெற்றவன் ஆரூர் விரல் தண்டியே. அதாவது நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது, கண்ணார் மணியொன்றுமின்றி கயிறு பிடித்து அரற்கு தன்னால் புனல் தடந்தொட்டலும் என்று சொல்லி, அதாவது கண்மணியின் ஒலி சிறிதும் இல்லாமையாலே, கண்ணொளி இல்லாமல் அவர் கயிற்றினை பிடித்து கொண்டு சிவபெருமானுக்கு அந்த திருக்குலத்திலே தூர்வாருவதற்காக, கயிற்றினை பிடித்து கொண்டு தூர்வாருவதற்காக அவர் அதை செய்கின்ற பொழுது சமணர்கள் வெஞ்சொற்கள் கூறி இகழ்ந்து கொடுமை செய்த அவர்களது நிலை கலங்குதலை கண்டு, அதாவது அவர் பணி செய்கின்ற பொழுது சமணர்கள் அவரை கொடும் சொல்லால் கூறி இகழ்ந்து பல கொடுமைகள் செய்து அந்த தறியெல்லாம் அறுத்து விட்டு கொடுமை செய்தார்கள். அதையெல்லாம் பெருமானுடைய திருவருள் காரணமாக அவர்கள் அமரர்களது நிலை கலங்க அதை கண்ட அவர்கள் ஒட்டிய அந்த மலர் போன்ற தமது கண்ணொளியினை தேவர் தலைவராகிய சிவபெருமானிடம் வரப்பெற்றவர் திருவாரூரில் அவதரித்த வலிமையுடைய தண்டியடிகள் ஆவார் என்று சொல்லி, பிறவியிலே அவர் கண் இல்லாதவராக இருந்தாலும் அந்தகராக இருந்தாலும் இறைவனுடைய திருவருட்கருணையினாலே மீண்டும் அந்த ஒளிவர பெற்ற ஒரு பெருமையுடையவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி இதில் நமக்கு அந்தாதியாசிரியர் அருளுகின்றார். விரிநூல் என்று சொல்லக்கூடிய தொண்ட புராணத்திலே சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்ற பொழுது முதல் பாடலிலேயே, தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் அண்டவானர் மறைபாட ஆடும் செம்பொற்களன் மனத்து கொண்ட கருத்தின் அகநோக்கும் குறிப்பே அன்றி புறநோக்கும் கண்ட உணர்வு தொடர்ந்தார் போல் பிறந்த பொழுதே கண் காணார். அது இந்த பாடலில் முதல் எடுத்த உடனேயே நாயனாருடைய திருப்பெயரால் ஆரம்பிக்கக்கூடிய திருச்சரிதங்கள் 3 என்று சொல்வார்கள். ஒன்று தண்டியடிகள் நாயனார், தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் என்று சொல்லி சரிதம் ஆரம்பிக்கிறது. அதே போல திருநாவுக்கரசு நாயனாருடைய சரிதத்தை சொல்ல வருகின்ற பொழுது தெய்வ சேக்கிழார் பெருமான் முதல் பாடலிலேயே முதல் சொல்லே திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டை நெறிவால என்று சொல்லி ஆரம்பிப்பார். அதே போல மங்கையர்க்கரசியாருடைய சரிதத்தை சொல்ல வருகின்ற பொழுது மங்கையர்க்கு தனி அரசு எங்கள் தெய்வம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் ஆரம்பிப்பார். இப்படி இந்த 3 சரிதங்கள் தான் எடுத்த உடனேயே நாயனாருடைய திருப்பெயரால் ஆரம்பிக்கக்கூடிய சரிதம் என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்படி நாயனார் உடைய சிறப்பு என்னென்று சொன்னால்,
அவருடைய திருப்பெயர் தண்டியடிகள் என்னும் பெயர். திருவாரூரிலே பிறக்கும் பெயருடைய பெருமையாக முன்னை தவத்தினை உடையவர். திருவாரூரில் பிறக்கிறது அப்படின்னா முன்னை தவம் செய்திருக்கணும். ஏன்னா முக்திக்கு செல்லக்கூடிய ஆன்மாக்கள் தான் திருவாரூரில் வந்து அவதரிக்கும் என்று சொல்லுவார்கள். அதான் நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று சொல்லி, அந்த திருவாரூரிலே பிறக்க வேண்டும் என்று சொன்னால் தவம் செய்திருக்கணும் என்று சொல்லி, அப்படி அந்த அளவுக்கு தவம் செய்தவர் இந்த நாயனார் என்று சொல்லுகிறார். அப்படி தேவர்கள் வேத முழக்கங்களை செய்ய ஆடுகின்ற சிவந்த பொன் போன்ற திருவடிகளை மனத்தினுள்ளே கொண்ட அகக்கண்ணால் காண்கின்ற குறிப்பொன்றே அல்லாது அவர் இறைவனுடைய அந்த தூக்கிய திருவடியை அகத்திலேயே பார்த்து அவர் வழிபாடு செய்தவர். ஏன்னா அதனால் வந்து அகக்கண்ணால் காண்கின்ற குறிப்பொன்றே அல்லாது வெளிப்பார்வையால் நோக்கும் அளவுபட்ட உணர்வினை ஒழித்தவர் போல அவர் வந்து உள்ளுக்குள்ளேயே பெருமானுடைய திரு நடன காட்சி அவருக்கு கிடைக்கிறது. அதனால் வெளியில் அதையும் பார்க்கறதுக்கு அவர் வந்து விரும்பலை என்று சொல்லி, அந்த அவருக்கு கண் இல்லை என்று சொல்லுவதை கூட சேக்கட பெருமான் வந்து அதை ஒரு பெருமையாக அவர் இறைவனுடைய திருவடியை அகத்திலே நோக்கக்கூடியவர் என்று சொல்லுகிறார். அதை கொண்ட கருத்தில் அகநோக்கும் குறிப்பே என்று புறநோக்கும் கண்ட உணர்வு துறந்தார் போல் அவர் அதை வெளியிலே உலக பார்வைகளை துறந்தது போல அவர் வந்து பிறந்த பொழுதே கண்காணார் என்று சொல்லி, பிறவியிலேயே அவர் வந்து கண்காணாதிருந்தவர், புறக்கண் பார்வை இல்லாதவர் என்று சொல்லி, அது புறக்கண் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது அகக்கண் என்று சொல்லுவார்கள். அப்படி அது இல்லாதவர் என்று சொல்லுவார். தண்டியடிகள் நாயனரது பெயருடனே புராணம் தொடங்குவது ஒரு சிறப்பு. அதே மாதிரி கலல் குறிப்பை, அதாவது கருத்தில் அகநோக்கும் குறிப்பாவது மனத்தில் இறைவன் திருவடி ஊன்றி பதித்து வைத்து அதனையே குறியாக கொண்டு அழுந்தி அறிதல் என்று சொல்கிறார். துறந்தார் போல் அப்படின்னா, அதாவது புறக்கண் பார்வையாக கண்டித உணர்வு வேண்டாம், அதனினும் பெரிய அகண்டித உணர்வே வேண்டும் என்ற புறக்கண் பார்வை தாமே துறந்து விட்டவர் போல. அவருக்கு இயற்கையாகவே கண்ணில்லைனாலும் சேக்கட பெருமன் என்ன சொல்கிறாருன்னா, தானே அந்த புறக்கண் பார்வையை துறந்தது போல அவர் வந்து துறந்து விட்டவர் போல என்று சொன்னார். பிறந்த பொழுதே கண்காணார் என்று சொன்னார். பிறவி குருடர், அதாவது பிறந்த போதே கண்காணார் ஆதலில் அவர் வந்து அகண்டிதமாகிய அகநோக்கே வேண்டும், கண்டித உணர்வாகிய புறக்கண் பார்வை வேண்டாம் என்று துறந்தது எப்போது எனின் முன்னை தவத்தால் முன்னை பிறவியில் வேண்டி என்று குறிப்பார் போல பிறக்கும் தவம் பெருமை தவமுடையார் என்று சொல்லி சேக்கட பெருமான் இந்த பாடலில் சொல்லுகிறார். அதாவது அகநோக்கும் குறிப்பு என்று சொன்னால் இறைவன் திருவடிகளை தியானிப்பது, அவையே அன்றி பிரிதொன்றையும் காண்பதில்லை என்ற நிலை என்று சொல்லி, காணும் கண்ணால் காண்பது மெய்த்தொண்டையான கருத்துடையார் என்று சொல்லி ஒரு இடத்துல அது மாதிரி இந்த நாயனார் வந்து வேறு எதையும் பார்க்கறதுக்கு அவர் வந்து விரும்பவில்லை என்று சொல்கிறார். ஆமாம், காணும் கண்ணால் காண்பது மெய்த்தொண்டேயான கருத்துடையார் பேணும் செல்வ திருவாரூர் பெருமான் அடிகள் திருவடிக்கே பூணும் அன்பினால் பரவி போற்று நிலைமை புரிந்து அமரர் சேணும் அரிய திருத்தொன்றில் செறிய சிறந்துள்ளார். அப்படி காணுதற்கரிய கண்ணாலே காணப்பெறுவது இறைவரது மெய் திருத்தொண்டேயாம் என்னும் கருத்துடையவர். அப்படின்னா அதை காணும் கண்ணால் காண்பது மெய்த்தொண்டே ஆன கருத்துடையார். அது என்னென்னா, இந்த உலகத்தில் காணுதற்கரிய கண்ணினாலே காணப்பெறுவது இறைவரது மெய் திருத்தொண்டே என்று சொல்லி, பெருமானுக்கு செய்யக்கூடிய திருத்தொண்டு தான் நாம் காணக்கூடிய காட்சி என்று சொல்லி அந்த கருத்தை உடையவர் நாயனார். அப்புறம் என்ன சொல்றார், பேணும் செல்வ திருவாரூர் பெருமான் அடிகள் திருவடிக்கு, அப்படி பேணுதற்குரிய செல்வ திருவாரூர் வீற்றிருந்தாலும் தியாகேச பெருமானாரின் திருவடிகளையே மேற்கொண்ட அன்பினாலை துதித்து வழிபடும் நிலைமையை விரும்பி, அவர் எப்பொழுதும் திருவாரூர் பெருமானுடைய திருவடிகளையே அவர் பேணுகின்ற அன்பு செய்கின்ற ஒரு நிலையிலே வழிபாடு செய்து வந்தவர் நாயனார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அதாவது அமரர் சேணுமறிய அரிய திருத்தொண்டில் செறிய சிறந்துள்ளார் என்று சொல்லி, தேவர்கள் தூரத்திலேனும் அறிதற்கரிய திருத்தொண்டிலே உரைப்புடையராகி சிறந்துள்ளார் ஆயினார். அப்படின்னா தேவர்கள் வந்து தூரத்திலேனும் கூட அறிதற்கரிய திருத்தொண்டிலே நாயனார் வந்து அப்படி ஒரு திருத்தொண்டில் உரைப்புடையவராக சிறந்துள்ளார் ஆயினார் என்று சொல்ல. அப்படின்னா என்னென்னா, நம்முடைய திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தில் வரும் இந்த மாதிரி சேணும் அரியங்கிறது அங்கே வருது. சேனடையும் தீங்கனையா திருத்தொண்டர் உரை செய்வார் என்று சொல்லி, அவர் திருநீலகண்ட நாயனாரை தீமை என்று சொல்லக்கூடியது தூரத்தில் கூட அணுக முடியாது. அது மாதிரி நாயனாரை பற்றி சொல்லுவார். சேனிடையும் தீங்கனையா திருத்தொண்டர் உரை செய்வார் என்று சொல்லுவார். இங்கே அது மாதிரி சேணும் அரிய திருத்தொண்டில் செறிய சிறந்துள்ளார். அமரர்கள்
தூரத்தில் கூட அறிய முடியாத தூரத்தில் அறிதற்கரிய அந்த திருத்தொண்டிலே நாயனார் உரைப்புடையவராக இருந்தார் என்று சொல்றார். காணும் கண்ணால் காண்பது, காணுதற்குரிய கண்ணினாலே காணப்படுவது, காணாத கண்ணெல்லாம் காணாத கண்களே, காணாத கண்வாய் பேசாத பேய்களோடு என்று சொல்லி திருவிசைப்பா சொல்லுவது போல, கண்ணினையும் அறமாம் தீவினை ஏற்க என்று சொல்லி திருவாசகத்தில் அவர் கண்கள் எதற்கு அப்படின்னா இறைவனை காண்பதற்கு, இறைவனுக்கு பணி செய்வதற்கு என்று சொல்லி, ஆமாம் அரண்பணிக்காக வென்றே என்று சொல்லி சிவஞான சித்தியாரில் எல்லாமே திருப்பணிக்காகத்தான். மானுட பிறவி தாமும் வகுத்தது மாணவா காயம் ஆனிடத்தாடும் அரண்மனைக்காக என்று சொல்லி நமக்கு சித்தியார் சொல்லுது. அதுபோல காணும் கண்ணால் என்று சொல்லி அகக்கண் புறக்கண் என்றவற்றில் எதுவாயினும் அதனால் ஈண்டு சிறப்புடைய கண்ணினாலே என்று சொல்லி பொருள். காண்பது மெய்த்தொண்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா தொண்டினை காண்பதாவது தொண்டு செய்யும் நிலைகளை மனத்துள் கொள்ளுதல். அப்படின்னா எப்படி தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே அவர் வச்சிருக்கிறார். கண்ணு புறக்கண் இல்லைனாலும் மனதுக்குள்ளே பெருமானுக்கு எப்படியெல்லாம் தொண்டு செய்யணும் அப்படிங்கிறத ஒரு விரிவாக அகக்கண்ணிலே மனதிலே வைத்திருக்கக்கூடியவர். மெய்த்தொண்டேயான கருத்து மெய்யினது தொண்டு என்று சொல்லி மெய்யினால் செய்யப்படும் தொண்டு என்றளவாம் என்று சொல்லி சொல்றார். அப்படி பெருமானாக இறைவர் என்று சொல்லி இறைவனுடைய திருவடியில் அவர் அன்பு வைத்திருந்தவர் நாயனார். அடுத்த திருப்பாடலிலே பூவார் சடில திருமுடியார் மகிழ்ந்த செல்வ பூங்கோயில் தேவாசிரியன் முன்னிறைஞ்சி வலம் செய்வாராய் செம்மை உரி நாவால் இன்பம் உருங்காதல் நமச்சிவாய நற்பதமே ஓவா அன்பில் எடுத்தோதி ஒரு நாள் போல வருநாளில். எப்பொழுதும் அவர் எப்படி வழிபாடு செய்வார் பூங்கோயிலை என்று சொன்னால், கிழக்கு வாயில் வழியாக வருவார். கிழக்கு வாயில் வழியாக வந்து முதல்ல தேவாசிரியனே வணங்குவார் அப்படிங்கிறார் இந்த பாட்டு. பூக்கள் பொருந்திய சடை திருமுடியுடைய இறைவர் மகிழ்ந்து எழுந்தருளிய அந்த செல்வம் நிறைந்த பூங்கோயிலின்கண், அந்த கோயிலுக்கு பேர் பூங்கோயில், செல்வ பூங்கோயில். தேவாசிரியன் வளம் செய்வாராய், திரு தேவாசிரிய மண்டபத்தினை முன்னே வணங்கி வளம் வருவாராய். எப்பொழுதும் நம்ம திருவாரூர் வழிபாடு செய்யக்கூடிய முறை என்னன்னா, தேவாசிரிய மண்டபத்திலே சென்று அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் இருப்பதாக நம் மனதில் எண்ணி அந்த சீவன் முக்த அடியார்களை நாம் வழிபாடு செய்து கொண்டு தான் உள்ளே போகணும் என்று சொல்லுவது ஒரு மரபு. அப்படி தான் தேவாசிரியனை வணங்கித்தான் நம்ம திருவாரூர் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது பெரிய புராணத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திருக்கூட்டத்தை வணங்கித்தான் நமக்கு சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து திருத்தொண்ட தொகை கொடுத்தது. தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகு சென்றெய்தி நின்றலியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேரடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்வார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த திருக்கூட்டத்தை தான் நம்பிகள் வந்து பல முறை தொடர்ந்து வணங்குகிறார். நம்முடைய சிவபெருமான் ஆரூர் பெருமானே என்ன சொல்றாருன்னா, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கோர் என்று சொல்லி அந்த திருக்கூட்டத்தை வணங்கித்தான் திருத்தொண்ட தொகை பாட சொல்லுகிறார். இறைவனே சொல்லுவார். அப்படின்னா நம்ம எல்லோரும் வழிபாடு செய்கின்ற பொழுது திருவாரூரில் மட்டும் முதல்ல தேவாசிரியனை வணங்கி கொண்டு அங்கே அதற்கு பிறகுதான் உள்ளே போகணும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய நாயனார் திரு தேவாசிரிய மண்டபத்தினை முன்னே வணங்கி அதை வளமாக வந்து கொண்டு அதற்கு பிறகு சொல்ல செம்மை உரி, அதற்கு பிறகு வலம் செய்வாராய் செம்மை உரி நாவால் இன்பம் உறும் காதல் நமச்சிவாய நற்பதமே. அப்படி செம்மை புற புரிகின்ற நாவினாலே இன்பம் பொருந்தும் காதலோடு அப்படி அன்போடு பெருமானிடத்தில் அன்போடு நமச்சிவாய் என்று சொல்லக்கூடிய நற்பதத்தினை ஒலியாத அன்பினாலே எடுத்து ஓதிக்கொண்டு அப்படி வலம் வருகின்ற பொழுது நம்ம வெறுமனே வரக்கூடாது. நமச்சிவாயத்தை மந்திரத்தை சொல்லித்தான் வலம் வரணும். இல்லை திருவங்க மாலை சொல்லி நம்ம வலம் வரலாம். இப்படியெல்லாம் அந்த இறைவனுடைய திருநாமத்தை ஓதிக்கொண்டே நம்ம வலம் வர வேண்டும். நாயனார் அப்படி தான் வந்திருக்கிறார். ஓதிக்கொண்டு ஒரு நாள் போல பல காலமும் வலம் செய்து வருகின்ற நாட்களிலே ஒரு நாள் மட்டுமல்ல, இப்படி பல நாட்கள் அவர் வந்து அந்த தேவாசிரியனை வளமாக வந்து பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். இந்த தேவாசிரியன் முன் இறைஞ்சி அப்படிங்கிற தேவாசிரியன் முன்னால் வணங்கி திருக்கோபுர வாயிலினை கடந்து உட்புக்கவுடன் முதலில் உள்ளது தேவாசிரியன். பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை நாவால் அகலத்து மாவால் அகலத்து மால் முதல்வானவர் ஓவாதவரும் நிறைந்துரைந்துள்ளது தேவாசிரியனும் திருக்காவனம். மூதையில் திருவாயில் முன்னாயது என்று சொல்லி முதல் பாட்டில் அது எங்கே இருக்குதுன்னா, உள்ளே போன உடனேயே வலது பக்கமாக இருக்கக்கூடிய தேவாசிரியன். அங்கே தான் தேவர்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்வதற்காக
தேவர்கள் வந்து காத்திருக்கக்கூடிய ஒரு மண்டபம் தேவாசிரி மண்டபம் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முன் என்றதுனால தேவாசிரியன் முன் இறைஞ்சி அப்படிங்கிறதுனால என்ன இது பொருள் அப்படின்னா, முதல்ல தேவாசிரியனை வணங்கி கொண்டு அதற்கு பிறகு இறைவர் எழுந்தருடைய பூங்கோயிலை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி பொருளுங்க. அதாவது முதல்ல தேவாசிரியன் முன் இறைஞ்சி அப்படின்ற பாடலில் சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, முதல்ல தேவாசிரியை வணங்கி அடியாரில் இருக்கக்கூடிய தேவாசிரியை வணங்கி அதற்கு பிறகு இறைவன் இருக்கக்கூடிய பூங்கோயிலை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பது தான் நம்முடைய ஒரு முறையாக வைத்து எண்ணப்படுவது. முதல்ல வந்து அடியார் வணக்கம் முன்னும் அதன் துணை கொண்டு ஆண்டவர் வணக்கம் பின்னும் நிகழ வரும் மரபு குறிக்கப்பட்டது. முதல்ல அடியாரை வணங்கிக்கணும், அப்புறம் அந்த அடியார் வணக்கத்தினுடைய துணையோடு சென்று பெருமானை வழிபாடு செய்யணும் என்று சொல்லி ஆசிரியர் ஐயா இங்கு உரை எழுதியிருக்கிறார். செம்மைபுரி என்று சொன்னால் சிவத்தன்மை வாய்ந்த புரிதல் இடைவிடாது சொல்லுதல். அப்படியே பெருமானுடைய திருநாமத்தை அதாவது அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்று சொல்லி நமக்கு நம்பிக்கை சொல்றார். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லிம்பார். துஞ்சிரல் காலை மாலை தொடர்ச்சி மறந்திராதே, 5 எழுத்து ஓதினாலும் அரண்மனை கண்பதாகும், வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில் அமனர் தந்த நஞ்சமுது ஆக்கி வைத்தான் அணிப்பள்ளி அடிகளாரே. அப்போ துஞ்சிரல் காலை மாலை அப்படின்னா தொடர்ந்து 5 எழுத்தை சொல்லிக்கொண்டே இருப்பாராம் நாவுக்கரசு பெருமான். அது மாதிரி இந்த நாயனாரும் அப்படி செம்மைபுரி என்று சொல்லி அந்த செம்மைபுரி நாவால் இன்பம் உறும் காதல் நமச்சிவாய நற்பதமே என்று சொல்லி அந்த நமச்சிவாய பதிகத்தை அந்த நற்பதத்தை நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும்னா நமச்சிவாய என்று சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் கொடுமுடி பதிகத்தில் சொல்லுவார். அது மாதிரி அன்னலாரடிகள் மறைக்கணும் நாமம் 5 எழுத்து அறிய எப்பொழுதும் எண்ணிய நாவை இன்சுவை பெருக இடையராது இயம்பும் என்று சொல்லி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் அந்த பெருமானை நாம் மறந்தாலும் கூட அவனுடைய திருநாமத்தை மறக்கக்கூடாது என்று சொல்லி நமக்கு திருமுறைகள் சொல்லுகிறது. அது இன்பமுறும் காதல் அப்படின்னார். பஞ்சாக்கரத்தனை என்னும் போது இன்பம் வருகின்ற காதலுடன் அப்புறம் 5 எழுத்தை நினைச்சா நமக்கு வந்து என்ன வரும், மனசுக்குள்ள இன்பம் வரும் என்று சொல்லி சொல்றார். ஆமாம், அப்படி அது யாருக்கு வரும் அப்படின்னா இறைவனிடத்திலே அன்புடையவர்களுக்கு தான் இன்பம் வரும். கதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய என்று சொல்லி நமக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தில் சொல்றார். அது மாதிரி திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திருமுருகால் பேசாராகில் என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமிகள் தன்னுடைய தேவாரத்தில் சொல்றார். ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தாம் அஞ்சும் என்று சொல்லி நாட்டு சிறப்பிலே சேக்கிழ பெருமான் அருளுகின்றார். சோழ நாட்டு மக்கள் குறையில்லாது இருந்தார்கள், எல்லாம் நிறைவாக வாழ்ந்தார்கள். அதுக்கு என்ன காரணம்னா ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தாம் அஞ்சும் என்று சொல்லி 5 எழுத்தை ஓதிக்கொண்டிருந்தார்கள், பிணிகள் வருவதற்கு அஞ்சின என்று சொல்லி நாட்டு சிறப்பிலே நாம் அறிய முடிகிறது என்று சொல்லி இப்படி நன்மையாவது வீடு பேரும் தரும் நன்மையினர். அதாவது 5 எழுத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், வீடு பேறு கிடைக்கும். ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக ஆச்சால்புரத்திலே நமக்கு அருளுகின்றார். சேக்கிழ பெருமான் அந்த இடத்தை சொல்றார், ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று சொல்லி அப்படி நமக்கு ஞான நெறி கிடைக்கணும்னா 5 எழுத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி நன்மை என்று சொல்லுவது வீடு பேறு தரக்கூடிய தன்மை என்று சொல்லி சொல்றார். அப்படி ஒரு நாள் போல அவர் அப்படி வலம் வருகின்ற பொழுது பெருமானுடைய திருக்கோயிலுடைய மேற்கு புறத்தில் இருக்கக்கூடியது கமலாலய தீர்த்த குளம். அங்கு எங்கு பார்த்தாலும் அந்த தீர்த்த குளத்தை சுற்றி சமண பாலிகள் அங்கங்கு அவர்கள் சமண பாலில் அமைத்திருக்கிறார்கள். அந்த இடத்துல வந்து அது தண்டியடிகள் அதை தெரிஞ்சுக்கிறார். 2 கண்கள் இருக்கக்கூடிய நம்ம தெரிஞ்சிக்க முடியாத அந்த ஒரு நிலைகளை பெருமான் வந்து ஞானியர்களுக்கு வந்து உள்நின்று உணர்த்துவார். அந்த திருக்குளத்தை சுற்றி சமணப்பாளிகள் இருக்கிறது என்பதை தண்டியர்கள் உணர்ந்து விடுகிறார். எப்படியாவது இதை வந்து சமணப்பாளிகளெல்லாம் அகற்றி திருக்குளத்தை தூர்வாரி அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவு செய்கிறார். மனதுக்குள்ளே அவர் முடிவு செய்து அதற்கு பிறகு அவர் வந்து அந்த ஒரு எப்படி அதை தூர்வாருவது என்று சொன்னால் அவருக்கு கண் பார்வை இல்லை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குளத்தினுடைய ஒரு அகலம் குழியின் ஓரத்தில் ஒரு கோலை நட்டு குளத்துக்கு பக்கத்தில் மேலே
வந்து ஒரு கோலை நட்டு அதில் ஒரு கயிற்றை கட்டி இப்படியெல்லாம் தொண்டு செய்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நமக்கு வியப்பாக இருக்கும். அப்படி அந்த கயிற்றை குளத்தினுடைய கரையின் மேல் தனியான உயரத்தில் நட்ட தறியுடனே பொருந்தும்படி கட்டி இடையில கயிற்றை தொட்டு தடவிக்கொண்டு அப்படியே அந்த கயிற்றை தடவிக்கொண்டு அந்த வழியிலே வலி பிழையாது இறங்கி வந்து மண்ணை தோண்டி எடுத்து அதே மாதிரி வழியை மேடை போய் இதே மாதிரி அந்த கயிற்றை பிடிச்சிட்டு வந்து கீழே குளத்தில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் தோண்டி மீண்டும் கயிற்று மேலே ஏறி எவ்வளோ பெரிய குளம், திருவாரூர் குளம், அந்த குளத்திலேயே நாயனார் வந்து அப்படி பணி செய்திருக்கிறார். 2 கண்ணும் இல்லாத ஒரு சூழலில் இப்படியெல்லாம் வந்து அவர் வந்து அதை என்ன சொல்லார், ஓதும் எழுத்தஞ்சுடன் உய்ப்பார் என்று சொல்லி அப்படி 5 எழுத்தை சொல்லிக்கொண்டே அந்த திருப்பணியை செய்கிறாருங்க. ஒலியா முயற்சியால் உய்த்தார் ஓதும் எழுத்தஞ்சுடன் உய்ப்பார் என்று சொல்லி இச்செயலில் இடையராது ஓதும் திரு ஐந்தெழுத்தினோடு தம்மை செலுத்துவாராய். அப்படியே அவர் மனக்கண் கொண்டு உள்ளே நிச்சயித்து திட்டம் செய்து பின்னர் புறச்செயல் செய்தனர். அப்படியே முதல்ல மனசுக்குள்ளே நினைக்கிறார் அந்த கொலை எப்படி இருக்கும், குளத்தை சுற்றி இப்போ சமணப்பாலிகள் இருக்கிறது, அந்த குளத்தை எப்படி மண்ணை தூண்டுவது, அதை எப்படி நாம் அப்புறப்படுத்துவது, இதெல்லாம் மனசுக்குள்ளே முதல்ல ஒன்று உருவாக்குறார். முதல்ல மனசில் உருவாக்குனா தான் அதை செயலில் காட்ட முடியும். நாயனார் வந்து அதை எப்படி பூசலார் நாயனார் வந்து கோயில் வெளியில் கட்ட முடியலை, அதனால் என்ன செய்னார், மனசுக்குள்ளேயே கோயில் கட்டினார். மனசுக்குள்ளேயே கோயில் கட்டினாலும் ஒரே நாளில் கட்டலை அவர். அதுவும் சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்து நாளினால் புகுதோம் என்று சொல்லி நீண்ட நாட்கள் செய்கிறார். அது மாதிரி வாயிலார் நாயனாரும் அதே மாதிரி மன ஆலயங்களை அமைத்து வழிபட்ட ஒரு வரலாறுகளெல்லாம் நமக்கு பெரிய புராணத்தில் நம்ம காண முடிகிறது. சிவ ஆகமங்களில் வந்து சிவபூசை முறையில் அந்தர் யாகம் என்று சொல்லி ஒரு பூசை இருக்கிறது. உள்ளுக்குள்ளேயே பூசை செய்வது. வெளியில் நம்ம என்னென்னலாம் பூசை செய்வோமோ, திரவியங்களெல்லாம் இட்டு செய்வோமோ அத்தனையும் உள்ளுக்குள்ளேயே செய்வது. அதுக்கு பேர் அந்தர் யாகம் என்று சொல்லி சிவ ஆகமங்களில் சொல்லப்படுகிறது. அந்தர் யாகம் தன்னை முக்தி சாதனமாக அறையுவா என்பது சிவஞான சித்தியார். ஆமாம், அதுதான் முக்தி சாதனம் என்று சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. அகப்பூசை என்று சொல்லுவது சிவபூசையினுடைய முக்கியமான ஒரு கட்டம். அப்படி அகத்தில் செய்து அதற்கு பிறகு தான் புறத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அது சித்தியாரிலே அது வந்து அந்தர யாகம் தன்னை முக்தி சாதனமாக அறைகுவா என்று சொல்கிறார். இதெல்லாம் புறச்செயலுக்கு முற்பட அகச்செயல் யாவருக்கும் வேண்டும். ஒரு புறச்செயல் செய்கின்ற பொழுது அதை எப்படி செய்கிறதுன்னு அகத்தில் ஒரு திட்டம் இருந்தால் தான் புறத்தில் சரியாக செய்ய முடியும். இது உலகிலேயே அதே தான். ஆமாம், உலகியல் செயலாக இருந்தாலும் சரி, எடுத்துடனே நம்ம வந்து தடாபடான்னு செய்ய முடியாது. எந்த செயலையும் உள்ளுக்குள்ள ஒரு கட்டை அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தான் நம்ம வெளியில் செய்ய முடியும். அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இப்போ நாயனார் வந்து தண்டியடிகள் நாயனார் புறக்கண் காணாராயினும் அகக்கண் கொண்டு செய்த திருத்தொண்டினது சிறப்பின் அருமையினை தனித்தனி பகுதிகளாக பிரித்து அதை ஒரே பாட்டில் நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருளி இருக்கிறார். அதான் ஆசிரியர் தெய்வ கவிநலம் என்று சொல்கிறார். அது எப்படி செய்யணும்னு முதல்ல உள்ளுக்குள்ள அவர் வடிவமைத்துக் கொள்ளுகிறார். காணும் கண்ணால் காண்பது மெய்த்தொண்டேயான கருத்துடையார் என்று சொல்லி, காணும் கண்ணால் காண்பது மெய்த்தொண்டே என்று சொல்லி அந்த ஒரு உரைப்போடு செய்கிறார். அது எப்படி செய்தார் அப்படின்னா, ஓதும் எழுத்தஞ்சுடன் உய்ப்பார் என்று சொல்கிறார். 5 எழுத்தை சொல்லிக்கொண்டே இந்த தொண்டை செய்து கொண்டு வருகிறார். 5 எழுத்தை எப்படி சொல்றார் அப்படின்னா, மண்ணகழ்ந்து கொட்டும் தொண்டினை உடல் செய்ய, உடம்பு வந்து அந்த மண்ணை எடுத்து போடுறது வேலை செய்யுது. வாயில் என்ன செய்கிறாரு, திருவஞ்செழுத்தினை ஓதக்கூடிய தொண்டை செய்கின்றார். இறைவனை நிற்பார் எல்லோரும் எப்போதும் திரு நாமமாகிய திரு 5 எழுத்தினை ஒரு எண்ணையே செய்தல் வேண்டும் என்பது விதி. நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் 5 எழுத்தை சொல்லித்தான் நம்ம வந்து செய்யணும். ஞானசம்பந்த பெருமான் முத்து சிவிகை பெருமான் கொடுக்கின்ற பொழுது 5 எழுத்தை ஓதித்தான் அதில் வந்து அந்த முத்து சிவி வளமாக வந்து 5 எழுத்தை ஓதி அதற்கு பிறகு அதில் ஏறுறார். இப்படி பல இடங்களில் நம்ம பார்க்கலாம். வாயினாலும் மனத்தினாலும் வேறு வேறு பேசியும் என்னையும் தொண்டு செய்தல் பயன் தராததுடன் அபச்சாரமுமாம் என்று சொல்லி திருத்தொண்டு செய்யக்கூடியவர்கள் வந்து இதனை குறிக்கொள்வாராக என்று சொல்கிறார். இதே மலர் கட்டுகின்ற பொழுது கூட 5 எழுத்த மனசில் சொல்லித்தான் மலர் கட்டினார்கள் என்று சொல்லி ஏயர்கோன் கழிக்காமனாருடைய புராணத்தில் சங்கிலி நாச்சியார் எப்படி மலர் கட்டினார்கள் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்லார். 5 எழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்து என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்லார். அதாவது கை வந்து மலரை தொடுத்து கொண்டிருக்கிறது, மனம் என்ன செய்து கொண்டிருந்தது, 5 எழுத்தை தொடுத்து கொண்டிருந்தது. அங்கே ஒரு மாலை, அதே மாதிரி வெளியில் ஒரு மாலை. இதுதான் வந்து மலர் தொடுக்கிறதுனுடைய ஒரு சிறப்பு. அப்போ எந்த ஒரு தொண்டை பெருமானுக்கு நாம் செஞ்சாலும் கூட அதுக்கு என்ன செய்யணும், 5 எழுத்தை சொல்லித்தான் நம்ம செய்யணும்.
அப்படிங்கிறது ஒரு விதியாகவே நாம் வைத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சேக்கக்கூடிய உரையில் சொல்லுகிறார். அப்படி மற்றதெல்லாம் நாம் பேசிக்கொண்டு செய்வது அபச்சாரம். அதுவும் மலர் தொடுக்கின்ற பொழுது புறத்தில் நாம் பேசக்கூடாது, உள்ளுக்குள்ளே தான் நம்ம அஞ்செழுத்தை சொல்லிக்கணும். வாய் விட்டு சொன்னால் அந்த எச்சில் தெரிக்கும், அது அனுசிதம் ஆகிரும் என்று சொல்லி அதனால தான் சங்கடி நாச்சியார் அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்கு என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கு சொல்கிறார். ஆமாம், திருத்தொண்டு செய்வதனை குறிக்கொள்வாராக என்ற ஆசிரியர் இங்கு இருமுறை வற்புறுத்தி காட்டி, அதாவது 2 முறை சொல்லியிருக்கார். அஞ்செழுத்து அஞ்செழுத்து அஞ்செழுத்துன்னு ஏன் சொல்கிறாருன்னா, திருத்தொண்டு செய்யக்கூடியவர்கள் இதை முக்கியமாக மனதிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி அப்படி பொருந்தி நாள்தோறும் மிகுந்த நல்ல தொண்டராகிய தண்டியடிகள் உட்கொண்ட விருப்பத்தினாலே செய்யும் இந்த தொண்டிலே மிக மேம்பட்டு இறைவரது தீர்த்த குளத்தினை அகல இப்போ என்ன செய்கிறாருன்னா, மனசுக்குள்ளே நினைச்ச மாதிரி இப்போ வெளியில் குளத்துக்குள்ளே அந்த தறி கட்டி அந்த கயிற்றை பிடித்து கொண்டு குளத்தில் இறங்கி அந்த பணியை செய்து கொண்டு வருகிறார். அப்படி திருக்குளத்தை அகலமாக ஆழமாக அதை பணி செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்து சமணர்கள் அவங்களால பொறுக்க முடியல, கண்ணில்லவனுக்கு பணி செய்கிறானே என்று சொல்லி அவர்கள் பொறுக்கல் ஆற்றாதலாகி அவங்களுக்குள்ள ஆலோசனை செய்து கொண்டு தண்டியடிகள்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மண்ணை அகழ்ந்து எடுக்கின்ற பொழுது, இப்போ மண்ணையெல்லாம் நீங்கள் வெட்டி எடுக்கிறீங்க, அப்படி எடுக்கின்ற பொழுது அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணிகள் நிறைய இருக்கும், அந்த உயிரினங்கள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் மடியும், அதெல்லாம் அழிந்து போயிடும். நீங்களும் வீணை வருந்தி அந்த தொழிலை அந்த தொண்டை செய்கின்றீர், அதனால் அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன அதான் மண்ணை வேண்டாம், இது இதோபதேசம் போல காட்டி உலகை ஏமாற்றும் வஞ்சக சொல், அது சமணர்களுடைய வஞ்சக சொல். நீயும் ஏன் உடம்பு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிற, அதுபோக அங்கே இருக்கக்கூடிய உயிர்களும் சாகுது, அதனால் நீ இதை செய்யாத என்று சொல்கிறாங்க. இவ்வாறு தத்தம் சுயநலத்தை உள்ளே பொதிந்து மறைத்து உலகை ஏமாற்றி வஞ்சிக்கும் நீதிமொழிகளை கூறி சீவனோபாயம் காணும் மக்கள் பலரை உலகில் காணலாம் என்று சொல்லி, அந்த வஞ்சனை ஏமாந்த மக்களிடையேயும் சில காலம் செல்லுமே என்று முற்றிலும் செல்லாது என்று சொல்லி உரையாசிரியர் சொல்கிறார். அப்படி வருந்த வேண்டாம், நீயும் வருந்த வேண்டாம் என்று சொல்லி நாயனாரிடத்தில் சொல்லுகின்றார்கள். நாயனாரத்துக்கு சொல்றார், மாசு சேர்ந்த முடையுடலார் மாற்றம் கேட்ட மறுமாற்றம் தேசு பெருந்திரு தொண்டர் செப்புகின்றார் திருவிழிகள் பூசு நீரு சாந்தமென புனைந்த பிரானுக்கு ஆன பணி ஆசிலால் நல் அறமாவது அறிய வருமோ உமக்கு என்றார். இப்போ அவங்க சொல்லிட்டாங்க அந்த மாதிரி. இப்போ நாயனார் என்ன சொல்றார் அப்படின்னா, மாசு சேர்ந்த முடை உடலார் மாற்றம் கேட்டு, அதாவது அழுக்கு படிந்த முடைநாற்றம் பொருந்திய உடலையுடைய சமணர்கள் கூடிய மாற்றத்தை கேட்டு, ஏன்னா குளிச்சா கிருமியெல்லாம் செத்து போயிடும், குளிக்காமையே இருக்கும், அதனால் அந்த உடம்பு எப்படி இருக்குமா, அவங்களுடைய உடம்பு நாற்றம் பிடித்த உடம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவங்க சொன்ன அந்த மாற்றத்தை கேட்டு இவர் சொல்கிறார், அதற்கு எதிர்மொழியாக சொல்கிறார், திருவிழிகால் உமக்கு அப்படி மெய்த்திரு இல்லாதவர்களே, நீங்கள் மெய்த்திரு அப்படின்னா பெருமானுடைய திருவருள் இல்லாதவர்களே, பூசும் நீற்றினையே சாந்தம் என்று அணிந்த சிவபெருமானுக்கு ஆகிய திருப்பணிகள் எவையாயினும் அவையெல்லாம் குற்றமில்லையாகிய நல்ல அறமே ஆவனவாம் என்ற உண்மை உமக்கு அறிய வருமோ அப்படின்னு என்ன சொல்றாரு. பூசு நீர் சாந்தமென புனைந்த பிரானுக்கான பணி, அதாவது திருநீற்றை உடம்பிலை பூசிக்கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமானுக்கான பணிகள் எந்த பணியாக இருந்தாலும் சரி அது குற்றமில்லாதது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி நாயனார் அங்கு கேட்கிறார். அதாவது அவரது பணியில் பிராணிகள் இறந்தபட நேரிட்டால் அவற்றுக்கு உய்தி தரும் தொழிலே அது ஒளி நின்று கொன்றருளிம்பர். கண்ணப்பநாயனுடைய புராணத்தில் அவர் மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையை சேக்கிழ பெருமான் எப்படி சொல்றாருன்னா, ஒளி நின்று கொன்று அருளி, அவர் கொள்ளுவது அருள் என்று சொல்லுவார். ஏன்னா அவர் கொல்லக்கூடிய அந்த உயிர்கள் இப்போ எங்கே வருது, நாயனார் இறைவனுக்கு நிவேதனமாக செய்ய போகிறார். அதனால் அந்த உயிர்கள் எல்லாம் நாயனாருடைய திருக்கரத்திலே பட்டு அழிந்ததுனால அது அருள் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கு சொல்வார். இப்படி அவற்றுக்கு உய்து தரும் தொழிலே யாதலின் அறமெடுப்படும் என்றதாம். ஆதலில் சிவன் திருப்பணியில் கொலை பற்றி உயிருக்கு இம்சை முதலிய குற்றங்கள் கூறுவதற்கு இயவில்லை என்று சொல்றார். ஆன பணி என்று சொல்லுவது மிக்கருத்து. திரு நந்தவனம் திருக்கோயில் முதலிய இறைவர் தலங்களுக்கு இடையூறாக உள்ள அரசமரம் முதலிய புண்ணிய மரம், அதாவது சாமிக்கு மலர் வேண்டும் என்று சொல்லி நந்தவனம் வைக்கின்ற பொழுது அரச மரங்கள் இடையூறாக இருந்தால் கூட அகற்றலாம்
ஏன்னா அரச மரத்தை வெட்டுவது பாவம்தான், இருந்தாலும் கூட சிவப்பணிக்கு இடையூறாக இருந்தால் அதை கூட செய்யலாம் என்று சொல்லி ஒரு விதி இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய சிவப்பணி அவர்கள் சொல்றார். அதுபோக எரிபத்த நாயனார் புராணம், கோட்புடி நாயனார் புராணத்துல எல்லாம் அந்த அந்த வெட்டப்பட்டது, அந்த உயிர்கள் அழிந்தது கூட இறைவனுடைய திருவருளால் மீண்டும் அதெல்லாம் நல்ல நிலைக்கு சென்றது என்று சொல்லி தான் நம்ம பார்க்க முடிகிறது என்று சொல்லி இந்த இடத்துல சீவகாருண்யம் போன்ற இந்த பசு தர்மங்களை எல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லி உரையாசிரியர் அவர்கள் நமக்கு அருளி இருக்கிறார். அப்படி எல்லையில்லாத அந்த அறிவினுடைய தண்டியடிகள் முன்கூறியபடி சொல்ல, அதாவது கண்ணு மட்டும்தான் இல்லையே ஒழிய அவருக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானம் ரொம்ப பெருசு. இந்த எல்லையில்லாத அறிவினையுடைய அந்தமில்லா அறிவுடையார் உரைப்ப கேட்ட அறிவில்லார் என்று சொல்லி, அந்தமில்லா அறிவுடையார் யாரு? நாயனார். அவங்க எப்படிப்பட்ட சமணர்கள்? அறிவில்லாதவர்கள் அப்படிங்கிறார். அதான் அப்படி அந்த அந்தமில்லாத எல்லையில்லாத அறிவுடைய தண்டியடிகள் முன்கூறியபடி சொல்ல, அந்த அறிவில்லாதவர்களை அமணர்கள் என்னமிட்டு நாங்கள் கூறி இந்த அறச்சொல்லனை கேளாது ஒளிந்தாய். அதாவது நாங்கள் ஒரு அறத்தை சொல்கிறோம், நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்கு கண்ணு தான் இல்லைன்னு நினைச்சோம், செவியும் இழந்தனையோ, காதும் கேட்காத உனக்கு என்று சொல்லி அவர்கள் நாயனாரை வசைபாடுகிறார்கள். மந்தமாகிய உணர்வும் விழியின் குருட்டு தன்மையும் கேளாத செவிகளும் மற்றும் உங்களுக்கே இந்த உலகத்தில் உள்ளன என்று கூறி அன்பராகிய தண்டியடிகள் மறுபடி சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த மந்தமாகிய உணர்வு, விழியினுடைய குருட்டு தன்மை, கேளாத செவிகள், இதெல்லாம் உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லிட்டு மீண்டும் நாயனார் ஒரு சபதம் செய்கிறார். அந்த சமணர்களை பார்த்து, இந்த தொண்டுக்கு இடையூறு செய்யக்கூடிய சமணர்களை பார்த்து ஒரு சபதம் செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, வில்லால் எயின் மூன்றெரித்த பிரான் விரையார் கமலச் செவடிகள் அல்லால் வேறு காணேன் யான், அது நீர் அறிதற்கார் ஆர் என்பார் நில்லார் நிலையீர் உணர்வின்றி நுங்கண் குருடாய் என்கண் உலகெல்லாம் காண்பான் யான் கண்டால் என் செய்வீர் என்று எடுத்துரைத்தார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, வில்லால் எயில் மூன்றெரித்து பிரான் விரையார் கமலச் செவடிகள் அல்லால் வேறு காணேன் யான். அதாவது என்ன சொல்ற, இறைவனுடைய திருவடியை தவிர அந்த இறைவனின் மனம் பொருந்திய தாமரை போன்ற செம்மையான திருவடிகளை அல்லாது வேறு ஒன்றையும் நான் காண மாட்டேன். இப்போ அதே சொல்றார், கண்ணில்லே நீங்க சொல்றீங்க, ஆனா நான் எப்படின்னா இறைவனுடைய செந்தாமரை போன்ற அந்த திருவடியை தவிர வேறு ஒன்றையும் நான் காண மாட்டேன். அத்தன்மை அறிவதற்கு நீ யார்? என்னுடைய நிலையை அறிவதற்கு உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்றார். நிலையில்லாத நிலையினை உடையீர்களே, நீங்கள் நிலையற்ற ஒரு நிலையை உடையவர்கள், உணர்விழந்து உங்கள் குருடாகி உலகமெல்லாம் காணும் பொருட்டு என் கண்கள் யான் காண நேர்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் உணர்வுகளை எல்லாம் இழந்து, கண்ணெல்லாம் நீங்கள் இழந்து குருடாகி நீங்கள் இருக்கின்ற பொழுது நான் இந்த உலகத்தை எல்லாம் காணும் பொருட்டு என்னுடைய கண்கள் யான் காண நேர்பட்டால் நீங்கள்லாம் குருடாயிருவீங்க. ஆனால் இந்த உலகத்தை எல்லாம் காணக்கூடிய கண் எனக்கு பெருமான் திருவருளால் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க என்று சொல்லி அவர் கேட்கிறார். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அருகர் அது கேட்டு அமணர்கள் அதனை கேட்டு உன் தெய்வத்தின் அருளினால் நீ கண் பெற்றாயானால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ஊரிலே நாங்கள் இருக்க மாட்டோம். உனக்கு மட்டும் கண்ணு வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிறவிலேயே ஒரு குருடா இருக்கிற ஒருவனுக்கு கண் வரவா போகுது, இயற்கைக்கு மாற என்ன நடக்க போகுது, ஒன்றும் இல்லை என்று சொல்லி திருவருளை மறந்து அவர்கள் பேசுகிறார்கள். அது சொல்கிறாங்க, உனக்கு கண்ணு வந்துருச்சுன்னா இந்த ஊரை விட்டு நாங்கள் போயிடுறோம் என்று சொல்லி அவர்களே சொல்கிறாங்க. அப்படி கரிய முருடுகளை உடைய கைகளினாலே அடிகளின் கொட்டினை, அது மட்டும் இல்லை அந்த கயிற்றை எல்லாம் அறுத்து விடுறாங்க. அறுத்து விட்டு அவரை துன்பப்படுத்தி அவர்கள் ரொம்ப அவர் மனம் அப்படி ரொம்ப மனம் சங்கடப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் செயல் செய்கின்றார்கள். அப்படி செய்கின்ற பொழுது அந்த கொடிய தொழிலுடைய அமரர்களது செய்கையை மேலும் வெகுண்ட தண்டியடிகள் சொல்றார், விடம் விளங்கும் கண்டத்தையுடைய இறைவரது பூங்கோயில் முன்னே வணங்கி அவர் என்ன செய்வார், நேராக சாமி கோயிலுக்கு முன்னாடி பெருமானே என்று சொல்லி வணங்குகிறார். அப்படி வணங்கி, என் பெருமானே, இன்று அமணர்கள் தாம் வழிய என்னை அவமானம் செய்ததனாலே நான் மனம் நைந்து போயிருக்கிறேன் பெருமானே, என்னுடைய மனம் இப்பொழுது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு தீர்வு அடியருக்கு நல்கி அருள வேண்டும் என்று முறையிட்டு நிலமுறை வீழ்ந்தார். அப்படி நல்ல ஒரு ஞானியர்களாக இருக்கக்கூடியவர்கள் மனம் நைந்து போகக்கூடாது. அப்படி மனம் நைந்து போனால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவங்க எங்கே போவாங்க அப்படின்னா எரிவாய் நரகம் புகுவார்கள் என்று சொல்லி நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நரசிங்க முனைநாயகர் புராணம் சொல்லுவதே அதுதான்.
ஒரு அடியார் அவர் மனம் நொந்தா அவங்க எங்கே போவாங்க அப்படின்னா நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சீலம் இளரையன் எனும் திருநீறு சேர்ந்தாரை ஞானம் இகழ்வார் அருநரகம் நன்னாமல் எண்ணுவார் பாலனைந்தார் வாக்களித்த வடி இரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினியம் மொழி விளம்பி விடை கொடுத்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த சரியத்தில் சொல்கிறார். அப்போ ஒரு அடியாருடைய மனம் நோகும்படியாக எந்த ஒரு செயலும் யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது. அப்போ என்னை அவமானம் செய்ததனாலே நான் மனம் நைந்து விட்டேன் பெருமானே, இதற்கு நீங்கள் தான் இதற்கு ஒரு தீர்வை நல்க வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய திருவடியில் விழுந்து அப்படியே அவர் முறையிடுகிறார். அப்படி குற்றத்தை போக்குவாராகி திருத்தொண்டர் முன் கூறியவாறு அந்த துதித்து விண்ணப்பம் செய்து வணங்கிட்டு போய் என்ன பண்ணுறார், மடத்தில் புகுந்து அந்த மடத்தில் புகுந்து தூய்மையாக்கும் திருப்பணியை செய்ய பெறாமையினாலே அழுது அன்று இரவு துயில் கொள்ள அப்படியே அந்த இரவு முழுக்க அழுது கொண்டு அப்படியே புலம்பிக் கொண்டிருக்கிறார். அப்படி எல்லா உலகங்களையும் முற்றும் காக்கின்ற முதல்வராகிய சிவபெருமான் அவர் முன்னே தோன்றி அவர் முன்னாடி சாமி தோன்றி சாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதான் நாயனாருடைய கனவுல சொல்கிறார், திருப்பணி செய்ய பெறாது அழுது அப்படின்னார். அதாவது தாம் செய்யும் பணிக்கு முட்டுப்பாடு நேர்ந்து பணி செய்ய இயலாத போது பெரியவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. தினசரி செய்து கொண்டு வரக்கூடிய தொண்டு ஏதோ ஒரு காரணத்தினால முட்டுப்பட்டாச்சு அப்படின்னா அவர்கள் மனசு ரொம்ப ரொம்ப நொந்து விடுவார்கள். அவர்கள் இதே என்று வேறு வருத்தம் அறியார். உலகர் பல துறையிலும் காணும் பாச அழுகை அவர்பால் நிகழாது. உலகத்தில் நாமெல்லாம் அழுவது பாசத்துக்காக அழுவது, அவர்கள் அப்படி அல்ல என்று சொல்லி, அதாவது மூர்த்தி நாயனார் சிந்தை நொந்து இப்பாதகன் மாய்ந்திட இப்புவி திருநீற்று நிலையிருக்கும் மன்னரை சார்வது எப்போது என்று சொல்லி மனநொந்து சொல்லுவார். ஏன்னா சந்தன திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார். அந்த சந்தனக்கட்டை கிடைக்கக்கூடிய அத்துணை வழிகளையும் அடைத்து விடுகிறான் சமண மன்னன். அந்த மன்னன் அடைத்து விடுகின்ற பொழுதுதான் பெருமானிடத்தில் போய் சிந்தை நொந்து இப்பாதகன் மைந்திட இப்புவி திருநீற்று நிலைநிற்கும் மன்னரை சார்வது. எல்லாம் பாருங்க, திருநீற்று நெறியில் நிற்கக்கூடிய மன்னனை இந்த உலகம் எப்போ பெறுவது என்று சொல்லி இறைவனிடத்திலே அப்படி மனம் நைந்து அவர் வழிபாடு செய்கிறார். அடுத்த நாளே அதற்கு தீர்வும் கிடைக்கிறது. அப்போ நல்ல ஞானியர்கள் பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்தால் அது சாமி உடனடியாக தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது நமக்கு பிராணத்திலே தெரிய வருகிறது. அப்படி சொல்லுகின்ற பொழுது நெஞ்சில் மறுவும் கவலையனை ஓலினி சாமி பேசுகிறாரு. சாமி அவர் கனவுல சொல்கிறார், நெஞ்சில் மறுவும் கவலையனை ஒலினி நின்கண் விழித்து அந்த வஞ்ச அமனர்தங்கண் தன் கண்கள் மறையுமாறு காண்கின்றாய் அஞ்ச வேண்டா என்றருளி அவர் வாழ் நீங்கி அவ்விரவே துஞ்சும் இருளில் அரசன் வாழ் தோன்றி கனவில் அருள் புரிவார். என்ன பண்ணுறாருன்னா சாமி நாயனாருடைய கனவுல என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கவலையை நீ தீர்வாயாக, உன் கண்கள் விழித்து அந்த அமரர்கள் தமது கண்கள் மறையுமாறு நீ காண்பாய், நீ கண் பெறுவாய், உலகத்தை எல்லாம் பார்க்க போறாய். நீ சபதமிட்டது போலவே அந்த சமணருடைய கண் குருடாக போகிறார்கள், அதை நீங்கள் பார்க்க போகிறாய். அதனால் நீ அஞ்ச வேண்டாம் என்று அருள் செய்து அங்கிருந்து நாயனார்கிட்ட மறைஞ்சு இப்போ எங்கே போகிறாருன்னா அரசனுடைய கனவுல போய் சொல்கிறார். ஏன்னா அந்த அரசன் மூலம் தான் அதை செய்யணும்னு சாமி நினைக்கிறார். அரசனுடைய கனவுல போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆரூர் பெருமான் அரசனுடைய கனவுல போய் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார், தண்டி நமக்கு குளங்கள்ல கண்ட அமனர் தரியாராய் மிண்டு செய்து பனி விளக்க வெகுண்டான் அவன்பால் நீ மேவி கொண்ட குறிப்பால் அவன் கருத்தை முடிப்பாய் என்று கொலாருளி தொண்டரிடுக்கண் நீங்க எழுந்து அருளினார் அத்தொழில் ஓப்பார். இறைவர் அரசனுடைய கனவுல போய் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா சொல்கிறார், அதாவது நீ தண்டி நமக்காக குலம் கண்டுதலை கண்ட அமணர்கள் பொறாதவர்களாகி தண்டியடிகள் நமக்காக குலம் வெட்டுகிறார். அதை கண்டு பொறுக்காத அமணர்கள் அந்த திருப்பணியை தடுத்துவிட அவன் வெகுண்டு இருந்தான். அவனுடன் நீ சென்று அவன் உட்கொண்ட குறிப்பினாலே அவனது கருத்தினை நீ முடிப்பாயாக. நீ என்ன செய்கிற, அந்த நாயனாருடைய கருத்துக்கு ஏற்றாறு போல இந்த சமணர்களிடத்திலே நீ சமணர்களை அது முடித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அரசன் மனத்துக்கொள்ளும்படி அருளி செய்து அது என்ன சொல்றார், தொண்டரிடுக்கல் நீங்க எழுந்து அருளினார்
அது தொழில் ஓப்பார் என்று சொல்லி தொண்டரது இடுக்கண் தொண்டரது அடியாருடைய துன்பம் நீங்கும்படி பண்ணி எழுந்தருளினார். அத்தொழிலினை மகிழ்வாராகி இறைவர். அப்போ சாமிக்கு ரொம்ப பிடித்த அந்த தொண்டு எது? திருக்குள தூர்வாருவது என்பது இறைவனுக்கு பிடித்த ஒரு தொண்டு. அதை என்ன சொல்றார் அப்படின்னா, பெருமான் வந்து எப்படின்னா அடியாருடைய துன்பத்தை பார்த்து பொறுத்துட்டு இருக்க மாட்டார். அதுதான் நம்முடைய ஏற்பம் நடிக்காமனார் குணத்தில் நம்பிகள் இறைவனிடத்திலே பறவையாருடைய வீட்டுக்கு தூது செல்லுவதற்காக சொல்லுகின்ற பொழுது இறைவன் ஒரு முறை போய் வந்து பறவையார் ஒற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது நம்பிகள் இறைவனிடத்தில் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அடியாரிடுக்கண் தரியாரே, நீங்கள் அடியாருடைய துன்பத்தை பார்த்து நீங்கள் வந்து பொறுத்திருக்க மாட்டீர்களே, ஏன் என்னுடைய துன்பத்தை நீக்க மாட்டீர் என்று சொல்லி அந்த இடத்துல இறைவனிடத்தை கேட்பார். அப்படின்னா அடியாரிடுக்கண் தரியாரே அப்படின்னா அடியாருடைய துன்பத்தை பார்த்து ஆரூர் பெருமான் சும்மா இருக்க மாட்டார். அதான் அதே நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் முதல் பதிகத்திலே சொல்றார், தொழுவார் அவர் துயராயன தீர்த்தல் உம தொழிலே என்று சொல்லி, யாரெல்லாம் இறைவனை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுடைய துன்பத்தை நீக்குவது இறைவன் தொழிலாகவே அவர் வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி திருமுறைகள் நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி, அப்படி அத்தொழிலை இவர் செய்த அந்த தொழிலை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்ட பெருமான் வந்து அரசனுடைய கனவிலே சென்று சொல்லுகிறார். அதான் அத்தொழில் ஓப்பார் அடியார் எடுக்க நீங்கள் செய்யும் அத்தொழிலின் கண்மகிழ்ந்து அருளுவாராக இறைவர் என்று சொல்லி சொல்றார். ஆமாம். அப்புறம் இப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, அரசன் அந்த கணவனை கண்டு அப்போதே துயில் நீங்கி, ஏன்னா நல்ல கனவு கண்டா உடனே எழுந்திருச்சணும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. சிவக்கோண உரையில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். உடனே இறைவன் அருளி செய்த உடனே அரசன் துயில் எழுந்து உடம்பெல்லாம் மயிர்கூச்செறிய, பெருமான் நம்முடைய கனவுல வந்திருக்கிறார் என்று சொல்லி அப்படியே மயிர்கூச்செறிய அழகிய கொன்றை பூசுடைய இறைவரை துதித்து அப்படியே பெருமானை துதித்து வழிபாடு செய்து அப்படியே பொழுது விடிய திருத்தொண்டரிடத்து சார்ந்த தன்பால் கனவில் நிகழ்ந்ததனை சொல்ல தண்டியடிகளிடத்துக்கு வர்றார். தண்டியடிகளிடத்திலே இரவு நடந்த கனவை பற்றி சொல்லுகின்றார். அப்படி கேட்ட உடனேயே தம் பெருமானாரது திருவருளை நினைந்து பொருந்தி அரசன் கேட்க இவ்வாறு புகுந்த நிலையினை சொல்வாராகி, அப்படியே என்ன நடந்தது அது அப்படியே வந்து நம்முடைய நாயனார் இடத்திலே அரசன் சொல்லுகிறார். இப்போ நாயனார் மீண்டும் சொல்கிறார், இவர் ஒரு சபதம் சொல்லியிருக்கிறார், அதை வந்து அரசனிடத்தில் சொன்னாதானே அரசனுக்கு தெரியும். அதனால் சொல்கிறார், அரசனே நீ கேட்பாயாக, நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க என்று சொல்லி என்ன சொல்கிறார்னா, நான் இளமை பொருந்திய விடையுடைய அந்த இறைவர் மகிழும் தீர்த்த குளத்தை தோண்டி அகல, அந்த பெருமானுடைய தீர்த்த குளத்தை தோண்டி அகடுகின்ற பொழுது அந்த அமணர்கள் வந்து இது அறமன்று என்று பலவாறு வாயினால் கூறி, இது நீ செய்கிறது அறச்செயல் கிடையாது என்று சொல்லி வாயினாலே பல முறை கூறி அதன் மேலும் கையால் தடவி வழி காண்பதற்காக, எனக்கு கண்ணில்லை, நான் கையால் தடவி அப்படி வழி காண்பதற்காக ஒரு கட்டிய அந்த நறு தறியையும் பறித்து அந்த கயிற்றையும் அறுத்து என்னை வலிமை செய்து நான் மண் கெள்ளுதற்கு வைத்திருந்த கொட்டையும் பறித்தார்கள், நான் வச்சிருந்த எல்லாத்தையும் அவர்கள் பறித்து விட்டார்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு சொல்றார் நாயனார் வந்து அரசரிடம் மீண்டும் சொல்றார், அந்த நானா உனக்கு அறிவும் இல்லை என்றார், யான் அதனுக்கு எந்தை பெருமான் அருளால் யான் விழிக்கில் என் செய்வீர் என்ன, இந்த ஊரில் இருக்கிறோம் என்றே ஒட்டினார் இது மேல் வந்தவாறு கண்டிந்த வழக்கை முடிப்பது என மொழிந்தார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா, அரசன்கிட்ட நம்முடைய நாயனார் விழிக்குருடராகி உனக்கு அறிவும் இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நான உனக்கு அறிவும் இல்லை என்று சொல்லி, அந்த அந்தகன் அப்படின்னா விழி இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்தனான உனக்கு அறிவில்லை என்று சொல்லி சொல்றாங்க. விழிக்குருடராக உனக்கு அறிவும் இல்லை என்றார்கள். அதற்கு நான் என் பெருமான் அருளினால் நான் கண் பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கண் இல்லைன்னு சொன்ன உடனே சரி, நான் என்னுடைய பெருமானுடைய திருவருளால் இந்த கண் எனக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொன்னாங்க, இந்த ஊரிலே பின்னை நாங்கள் இருக்க மாட்டோம் என்று ஒட்டி கூறினார்கள். இந்த மாதிரி அரசரே, நாங்கள் சொன்ன உடனேயே உனக்கு கண்ணு வந்துருச்சுன்னா நாங்கள் இந்த ஊரில் இருக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்களே கூறினார்கள் என்று சொல்லி, இதுவே மேல் நிகழ்ந்தபடி என்று சொல்லி இதன் உண்மை நிலை கண்டு இந்த வழக்கினை முடிப்பாயாக, இதை அவர்களிடத்தில் சென்று அறிந்து கொண்டு நீங்கள் வந்து இந்த வழக்கை முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றார் நாயனார். அதற்கு மீண்டும் அரசர் சொல்றார், அமணர்களை அரசனும் அவ்விடத்தை அழைப்பித்து கேட்க அவர்களுக்கும் ஆமாம், அவங்களுக்கு என்னென்னா அரசன் மீண்டும் சமணர்களை அழைத்து கேட்கிறார், இது நடந்தது உண்மையா என்று சொல்லி ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மீண்டும் அவருக்கு என்ன கண்ணு வரவா போகுது என்று சொல்லி அவர்கள் வந்து அந்த வழக்குக்கு இசைவு தெரிவிக்கிறார்கள்.
பொருந்திய தொண்டராகிய தண்டியடிகள் முன்னே செல்ல அரசன் அவர் பின்னே சென்று, அப்படியே இப்போ அரசர் தண்டியடிகள் நாயனார் குளத்துக்கு போகிறார், அரசர் அவருக்கு பின்னாடி போகிறார். கமலாலய குளத்துக்கு அருகிலே நின்று கொண்டு, அப்படி அந்த கமலாலய குளத்துக்கு அருகிலே நின்று கொண்டு, இந்த ஊரில் இருக்கிறோம் என்றே ஒட்டினார் இதுமேல் வந்தவாறு கண்டித்த வழக்கை முடிப்பது என்று சொல்லுகின்ற பொழுது, அப்படியே அங்கே போய் நாயனார் அந்த தண்டியடிகளாரது முகத்தை நோக்கி சொல்கிறார், பெருகும் தவத்தினை உடையரே திரு அருளினாலே நீர் கண்பெறும் நிலையினை காட்டுவீராக. என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது கண்ணருளால் பெருமா காட்டுமென பெரியோர் அப்படின்னா, பெருகும் தவத்தீர், நல்ல தவமுடையவரே, நீங்கள் கண்ணொளி பெறக்கூடிய அந்த நிலையை இவர்களிடத்தில் இந்த இடத்துல நீங்கள் காட்ட வேண்டும் என்று சொல்லி அரசர் தண்டியடிகளிடத்தில் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது நாயனார் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அருமையான இடம், ஏய்ந்த அடிமை சிவனுக்கு யான் எண்ணில் இன்று என் கண் பெற்று வேந்தன் எதிரே திருவாரூர் விரவும் சமணர் கண் இழப்பார் ஆய்ந்த பொருளும் சிவபதமேயாவது என்றே அஞ்செழுத்தை வாய்ந்த தொண்டர் எடுத்தோதி மணிநீர் வாவி மூழ்கினார். இப்போ அஞ்செழுத்து தான் வருது. இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, குளத்தில் முழுகுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாயனார் பெருமான்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன விண்ணப்பம் அப்படின்னா, ஏய்ந்த அடிமை சிவனுக்கு யான் பொருந்திய அடியவனே ஆகில், பெருமானே நான் உனக்கு ஒரு உண்மையான ஒரு அடியாராக இருந்தால் இன்று இந்த வேந்தனெதிரே யான் என் கண் பெற்று திருவாரூர் வரும் சமணர்களை கண்களை இழப்பார்கள். நான் இறைவனுடைய உங்களுடைய திருவருளாலே ஒரு உண்மையான ஒரு அடியவனாக இருந்தால் என்ன செய்யணும், நான் கண் பெற்று இந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய சமணர்கள் எல்லோரும் கண் இழக்க வேண்டும், கண்ணை இழப்பார்கள். ஆய்ந்து துணிந்த முடிவாகிய பொருளும் சிவபதமே ஆவதாம் என்று சூழர்வு மொழிந்து, அப்படி திருவைந்தலத்தை அந்த நாயனார், நம்முடைய தண்டியடிகள் நாயனார் அப்படி எடுத்து ஓதி அந்த அழகிய குளத்திலே மூழ்குகிறார் என்று சொல்றார். இந்த இடத்துல எந்த ஒரு செயல் செய்தாலும் திருவைந்தலத்தை சொல்லித்தான் நம்ம செய்யணும். இதே அமர்நீதி நாயனாருடைய புராணத்தில் அப்படி அவர் அமர்நீதி நாயனாருடைய புராணத்தில் அந்த ஒரு கோவணத்தை கொடுத்து விட்டு செல்லுகிறார் பெருமான். அந்த கோவணத்துக்கு இணையாக எத்தனையோ பொருள்கள், அவர் வீட்டில் இருக்கிற அத்தனை பொருள்கள், பொன் பொருள் துகில் அத்தனையும் கொண்டு வந்து வச்சாச்சு. ஆனாலும் அந்த கோவணத்தட்டு கீழே தான் இருக்குது. அவர் வைக்கக்கூடிய பொருளெல்லாம் அந்த இருக்கிற தட்டு மேலே இருக்குது. அதுக்கு கூட சேக்கட பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டும் நின்ற தட்டு அருளோடும் தாழ்வரும் வழக்கால் அப்படின்னா, அதாவது முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு, இப்போ மேலே இருக்கக்கூடிய தட்டு அடியாருடைய தட்டு, அவருடைய உடைமைகள் இருக்கக்கூடிய தட்டு, கீழே இருக்கக்கூடியது கோவணத்தட்டு, அது யார், சிவபெருமானுடைய தட்டு. அடியாருடைய அன்புக்கு சிவபெருமானுடைய அருள் எப்பொழுதும் தாழ்ந்துதான் இருக்கும். அப்படின்னா தாங்கி கொண்டு இருப்பதுன்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்றாருன்னா, முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டும் நின்ற தட்டு அருளோடும் தாழ்வரும் வழக்கால், அப்படி கீழே தான் இருக்குமா. அந்த அன்பு தட்டு தான் மேலே இருக்கும், அருள் தட்டு கீழே இருக்கு. இப்போ அது எப்படி அவர் நாயனார் ஏறினார்னா, தன்னுடைய மனைவி குழந்தை எல்லாத்தையும் அழைத்து அந்த தராசை வளமாக வருகிறார்கள். வளமாக அஞ்செழுத்தை சொல்லி மேலே ஏறுறாங்க. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதே மாதிரி சொல்கிறார், இளைத்த அன்பினில் இறைதிரு நீற்று மெய்யடிமை பிழைத்திலோம் எனில் பெருந்தொலை நேர் நிற்க என்று மலை தடம்பொலில் திருநல்லூர் இறைவரை வணங்கி தலைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில். இடத்துல சொல்றார் பாருங்க, இளைத்த அன்பினில் இறைதிரு நீற்று மெய்யடிமை பிழைத்துலவெனில், அந்த திருநீற்று மெய்யடிமை தரத்தில் நாங்கள் எந்த ஒரு பிழையும் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன செய்யணும், பெருமானை இந்த தட்டு நேர் நிற்க வேண்டும் என்று சொல்லி அஞ்செழுத்தை சொல்லி மேலே ஏறுறாங்க. இந்த தட்டு நேராக நின்றது. அதே மாதிரி நாயனார் என்ன செய்கிறாருங்க, அதாவது அஞ்செழுத்தை சொல்லி அந்த வாவியலை மூழ்குகிறார். மூழ்கி அந்த எழுகின்ற பொழுது கண் அவருக்கு வந்துடுது. அவருக்கு கண்ணு வந்தவுடனேயே அங்கே இருக்கக்கூடிய சமணர்களுக்கு கண்ணு போயிடுது. இந்த பாட்டில் சொல்லார், தொழுது புனன்மேல் எழுந்த தொண்டர் தூமலர்கண் பெற்று எழுந்தார் பொழுது தெரியா வகை அமரர் பொழிந்தார் செழுந்தன் பூமாரி இழுதை அமனர் விழித்தே கண் இழந்து தடுமாறக் கண்டு பழுது செய்தாமன் கெட்டதென்று மன்னன் பகர்கின்றான். இப்போ
அப்படி 5 எழுத்தை ஓதி அந்த குளத்தில் முழுகி மேலே எழுகுகின்ற பொழுது சொல்றார் பாருங்க, இறைவரை தொழுது நீரின் மேல் எழுகின்ற தொண்டர் தம் தூய மலர் போன்ற கண்களில் ஒளி பெற்று எழுந்தார். அப்படி மேலே எழுகின்ற பொழுது அப்படி கண்ணொளியோடு எல்லா உலகத்தையெல்லாம் பார்க்கிறார். ஆமாம், அப்படி அந்த கண்ணொளியோடு மேலே எழுகின்றார். ஞாயிற்றனை மறைத்தலால் பொழுது தெரியக்கூடாதவர் தேவர்கள் செழிய குளிர்ந்த மந்தார முதலிய தெய்வ தருக்களில் மலர்வாரி பொழிந்த இதை பார்த்து மேலிருந்து தேவர்கள் எல்லாம் அப்படி மலர் பொழியறாங்களாம். சூரியனைவே மறைக்கிற அளவுக்கு மலர் பொழியறாங்களாம். அப்படியே தேவர்கள் அங்கிருந்த மந்தாரை போன்ற மலர்கள், கற்பகம், மந்தாரை, இதெல்லாம் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மலர்கள், அப்படி மலர் பொழியக்கூடிய காட்சி சூரியனுடைய ஒளிக்கற்றையை மறைத்தது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றார். அப்படி அதற்கு பிறகு என்னாச்சுன்னா, அந்த இழுதை அமணர் விழித்தே சமணர்கள் கண் திறந்தபடியே தான் இருக்கிறாங்க, கண்ணெல்லாம் மூடலை, ஆனால் ஒளி மட்டும் இல்லை என்று சொல்லி அந்த அறிவில்லாத அமணர்கள் விழித்திருந்தபடியே தம் கண்களை இழந்து தடுமாறுதலை கண்டு தீமை செய்த அமன் சமயம் கெட்டது என்று முடித்த அரசன் சொல்வானாகி, தீமை செய்த சமண சமயம் கெட்டது, அழிந்தது என்று சொல்லி இறைவனே அந்த இடத்துல வந்து சொல்லுகிறார் என்று சொல்றார். அதாவது தூய மலர்கண் அப்படின்னா அவருடைய கண்களின் முன்னை நிலையனையும் மலர்கண் என்றது அழகும் ஒளியும் பெற்ற பின்னை நிலையும் குறித்தது என்று சொல்லி இப்படி அவர் கண் பெற்றதை சொல்லுகிறார். தண்டியடிகளோடு ஒட்டி தாமே கெட்ட சமணர்களாகிய கீழ் மக்கள் தேவர்கள் போற்றுகின்ற இந்த திருவாரூரினின்றும் நீங்கி போய் கழியும்படி கண்ட இடத்தை அமணர்களை எங்கும் இனி காணாதபடி துரத்துக என்று சொல்லி அரசன் சொல்லிட்டான். சரி, அவங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து கண்ணை இழந்து விட்டார்கள், அவர்களை துரத்து ஊரை விட்டு வெளியேற்றுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கண்ணிழந்த அமணர்கள் வந்து நம்ம வாயாலேயே நம்மே கெட்டு போயிட்டோமே என்று சொல்லி அவர்கள் மனம் கலங்குகிறார்கள். மனம் கலங்கி அப்படியே கண்ணில்லாதனால போய் குழியில் விழுகிறாங்க, நிலை தடுமாறுகிறார்கள், ஊன்றுகோலும் இல்லையே என்று சொல்லி வருந்தி எல்லோரும் வந்து அப்படியே புதர்களை அடைவார்களும் முற்புதர்கள் எல்லாம் போய் விழுகிறாங்க. நாம் இறந்து போனோம் என்று சொல்வார்களும், நாம் இறந்தே போயிட்டோம், மதிகெட்டவர்களே, அழியும் பொருளை நம்பி சபதம் செய்து இங்கு நாம் அழிந்தோம், அழியும் பொருளது சமணத்தை நம்பி நாம் இங்கே வந்து சபதம் செய்து நாம் எல்லோரும் அழிந்து விட்டோம் என்று சொல்லி இது அரசனுக்கு பலியாகுமோ? ஆகாது. அரசன் என்ன செய்வார்? நம்ம சொன்னதை அவர் வந்து தீர்ப்பாக சொல்லி இருக்கிறார். அதனால் அரசனுக்கெல்லாம் எந்த பலியும் வாராது. அப்படி பாய்களையும் இழப்பார்களுமாகி அந்த பரிதலையுடைய அமணர்கள் வந்து அங்குமிங்குமாக அலைந்து அவர்கள் வந்து திரிகிறார்கள். அதான் சொல்றார், மீண்டும் வந்து மயிர்பீழி கற்றையினை காணாது பெயர்ந்து செல்வார்களும் அங்கு நின்று மயங்குவார்களும் காலினோடு கைகள் முறியும்படி கல் மேலையெல்லாம் பாறை மேலையெல்லாம் ஏறி விழுந்து ஓடுறாங்க. ஏன்னா கண் இல்லை, கையில் ஊன்றுகோலும் இல்லை. இப்படி மயங்கும் மனமுடைந்து வழிகள் அறியார்களாய் மயங்குவார்களுமாக ஆயினார்கள் என்று சொல்றார். அப்படி அந்த நிலையில் திருவாரூர் அமணர்களது கலக்கத்தை கண்டு அவர்கள் தாங்களே ஒட்டி சபதம் கூறி இசைந்தபடி அவர்களை ஊரில் இல்லாத வண்ணம் ஓடத் தொடர்ந்து துரத்தியபின் சொல்லி அமணர்களின் பாலிகளையும் பள்ளிகளையும் பறித்து இடித்து குளத்தனை சூழ்ந்த கரையனை உரியபடி அகலமாக செய்து அந்த குளக்கரையில் இருந்த சமணப்பாளிகள் எல்லாம் அழித்து அதற்கு பிறகு குளத்தை நல்ல உயரமாக அந்த கரையை உயர்த்தி குளத்தை நல்ல ஆழமாகவும் தோண்டியும் நாயனார் வந்து திருப்பணி செய்தார். அரசன் அவனும் மனமிக மகிழ்ந்து வந்து தண்டியடிகளை அடிவணங்கினான். அது ரொம்ப முக்கியங்க. மாலும் அதாவது என்ன சொல்லுவார், மாலும் மனமும் அழிந்தோடி வழிகள் அறியா மயங்குவார். இப்போ அரசன் வந்து மன்னவனும் மனமகிழ்ந்து வந்து தொண்டரடி பணிந்தான் என்று சொல்லி அரசன் வந்து மனமகிழ்ச்சியோடு வந்து நாயனாருடைய திருவடிகளை விழுந்து வணங்குகின்றார். அதற்கு பிறகு பெருமானுடைய திருவருள் சொல்றார், மன்னன் வணங்கி போயினவின் மாலும் அயனும் அறியாத பொன்னங்கடல்கள் போற்றுசைத்து புரிந்த பணியும் குறைமுடைத்தே உண்ணும் மனத்தால் அஞ்செழுத்தும் ஓதி வழுவாது ஒழுகியே மின்னும் சடையார் அடி நீழல் மிக்க சிறப்பின் மேவினார். இப்போ மன்னன் வணங்கிட்டு போயிட்டார். ஏன்னா இந்த நடந்த அற்புதத்தை பார்க்கிறார், நாயனாருடைய திருவருளை பார்க்கிறார், நாயனாரை அடிவிழுந்து வணங்கி கொண்டு அவர் போயிறார். அப்படி சென்றதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, விஷ்ணுவும் பிரமனும் தேடி காண முடியாத அந்த பெருமானுடைய திருவடிகளை வந்தித்து அவரை வழிபாடு செய்து தாம் செய்த அந்த திருப்பணியின் குறையினை நிறைவாக்கி பின்பே
இடைவிடாது நினைக்கும் மனத்தினால் திருவைந்தலத்தை மீண்டும் மீண்டும் திருவைந்தலத்தை. இந்த சரியத்தில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பெருமானுடைய திரு அஞ்செழுத்தை சொல்லியே இருக்கணும். திருவைந்தெழுத்து தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதான் சொல்றார், அப்படி தாம் செய்த திருப்பணியின் குறையினை நிறைவாக்கி என்ன சொல்றார், மீண்டும் இடைவிடாது நினைக்கும் மனத்தினால் திரு ஐந்தெழுத்தினையும் ஓதி இந்த ஒழுக்கத்தில் வலுவாத நிலையில் நின்றபடியே ஒளி வீசும் சடையனையுடைய பெருமானின் திருவடி நிழலாகிய மிகுந்த சிறப்பின் கண்ணே பொருந்தினார். பெருமானுடைய திருவடி நிழலில் அப்படியே தண்டியடிகள் சென்று சேர்ந்தார் என்று சொல்லி அப்படியே இறைவனுடைய திருவடியில் அப்படி தண்டியடிகள் வந்து திருவடி நிழல் அப்படியே இருக்கிறார். போற்றி செய்தல் ஈண்டு இறைவர் தம்பால் செய்த பேரறிவின் பொருட்டு நன்றியினால் வந்தித்து நாயனார் வந்து இப்போ இறைவனுடைய திருவடியை வணங்குகின்றார். புரிந்த பணியும் குறைமுடைத்து என்று சொல்லி அமணர்களால் இடையூறு வருவதன் முன் ஒளியா முயற்சியால் உய்த்த பணி குறைமுடைத்தல் செய்ய நின்ற குறையினை நிறைவாக்குதல் குறையாவது அப்போதைக்கு அளவுபடுத்தி செய்த செய்கைகளை நிலைபெற நிறைவாக்க எஞ்சி நின்ற பணிகள் என்று சொல்றார். அப்படி இதில் என்ற உண்ணும் மனத்தால் அஞ்செழுத்து மோதி வலுவாது ஒழுகி என்று சொல்லி அஞ்செழுத்தை ஓதியவாறே பணி செய்து சொல்றார். ஓதும் எழுத்தஞ்சு உடன் உய்ப்பார் என்று சொல்லுவது போல அப்படி அஞ்செழுத்தை சொல்லிக்கொண்டு இவர் வந்து பெருமானுடைய திருவடியில் வலுவாது ஒழுகி என்று சொல்லி சிவநெறியில் இடையராது ஒழுகி அடிநிழல் மிக்க அடிநிழலே சிறப்பு எனப்படுவது எல்லா பேறுகளிலும் சிறந்தமை பற்றி நமக்கு வந்து வீடு என்று சொல்லப்படுவது வந்து பெருமானுடைய திருவடி தாங்க. பெருமானுடைய திருவடி நிழல் தான் நமக்கு வந்து வீடு பேறு என்று சொல்லுவது. இப்போ நன்னறிய சிவானந்தத்தின் ஞான விடுவையாக அன்னலார் சேவடிக்கீழ் ஆண்டாரசு அமர்ந்திருந்தார் என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் சேக்கிழ பெருமான் அருளுகின்றார் என்று சொல்லி இப்போ நாயனார் இறைவனுடைய நீங்காத பதமாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் திருவடி நிழலில் அப்படியே சேர்ந்து விடுகிறார். அஞ்சலத்தை சொல்லிக்கொண்டு என்று சொல்லுகிறார். கண்ணின் மணிகள் அவையின்றி கயிறு தடவி குலந்தொட்ட எண்ணில் பெருமை திருத்தொண்டர் பாதம் இறைஞ்சி இடர் நீங்கி விண்ணில் வாழ்வார்தாம் வேண்ட புறங்கள் வெகுண்டார் ஏற்காட்டோர் உன்னிலாவும் புகழ்த்தொண்டர் மூர்க்கர் செய்கை உரைக்கின்றாம் என்று சொல்லி அப்படி கண்ணின் மணிகளாக ஒளியின்றி கயிற்றை தடவி வழிகண்டு சென்று திருக்குலத்தினை கள்ளிய எண்ணில்லாத பெருமையுடைய திருத்தொண்டராக தண்டியடிகளின் திருவடிகளை வணங்கி இடையூறு நீங்க பெற்று வானொலியில் வாழும் தேவர்கள் வேண்டுதலுக்கிறங்கி முப்புறங்களை எரித்த இறைவரது திருவேற்காட்டிலே அவதரித்த பெரும் புகழையுடைய மூர்க்க நாயனாருடைய தொண்டாகிய செய்தியினை திருத்தொண்டாகிய செய்தியினை சொல்ல புகுகின்றோம் என்று சொல்லி அடுத்த நாயனார் மூர்க்க நாயனாருடைய அது சரீரத்தை சொல்ல முற்படுகின்றோம் என்று சொல்லி இதில் தோற்றுவாய் செய்கின்றார் ஆசிரியர் பெருமான் என்று சொல்லி அவர் செய்த திருப்பணிக்கு விளக்காக வந்த இடையூறுகளை நீக்கி திருப்பணி முற்றியவாறே அவர் சரீரம் கூறி எமக்கு அவரை பணிந்ததன் பயனாக என்று சொல்லி நாயனார் வந்து திருப்பணி வந்து நிறைவாக்கி காட்டினார் என்று சொல்லி அந்த சரீரத்தில் நிறைவு செய்து காட்டுகிறார். இந்த சரீரத்தில் நமக்கு திருவாரூர்களை பிறக்கும் தன்மை முன்னை பெருந்தவத்தால் விளைவது என்று சொல்லி நம்ம அறிய முடிகிறது. தவமுடைய பெரியவர்கள் வந்து அகநோக்கிலே சிவன் கடலே கண்டு கொண்டிருப்பர் வேறு காணார். பெருமானுடைய திருவடியவே அவர்கள் உள்ளுக்குள்ளே கண்டு கொண்டிருப்பார்கள். புறநோக்கம் பெறின் பரத்தினையன்றி பதார்த்தங்களை பார்க்க வருமாதலின் அகநோக்கில் சிவமே கண்டிருக்கும் தவமுடையோர் புறநோக்காகிய கண் பார்வையினையும் வேண்டார் என்று சொல்லி சிவன் பணிகள் செய்யும் போது ஓவாது நாவினாலே திரு ஐந்தெழுத்தினை ஓதிக்கொண்டே செய்தல் வேண்டும். அப்போது மனத்தால் சிவன் கடல் சிந்தை செய்தலும் வேண்டும் என்று சொல்லி அஞ்செழுத்தை திருவாக்கிலே சொல்லி கொண்டிருக்க வேண்டும். இறைவனுடைய திருவடியை மனதிலே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அது அப்படி தண்டியடிகள் வந்து பிறவி அந்தகரா இருந்தும் அந்த திருக்குலப் பணியை சிறப்போடு செய்தார். அது இவர் சிவன் பணியில் வைத்த உரைப்பினாலன்றி இயலாத ஒன்று என்று சொல்லுகிறார். சுயநலத்தை உள்வைத்து மறைத்து சிவன்மணிக்கு இடையூறாகிய சொற்செயல்களை நிகழ்த்தி புறத்தே பற்பல அறிவுரைகளை காட்டி உண்மை மறைத்து நடிக்க வஞ்சமாக்கல் அநேகர் உண்டு. அவர்கள் வாழ் சிவ அபராதம் செய்த குற்றமும் வஞ்சித்த குற்றமும் பன்மடங்கு சிவன் தண்டம் வரும் என்று சொல்லுகிறார். சிவ அபராதத்தை நீக்க சிவன்பால் முழுநினைவுடன் முறைப்பட்டால் சிவன் தானே வெளிப்பட்டு மக்கள் யாராலும் இயலாத வண்ணம் அந்த அபராதங்களுக்கு ஏற்ற தண்டம் செய்வான் என்று சொல்லார். இப்படி குற்றம் செய்தாரும் ஒப்பும்படி அமைதல் வேண்டும் என்று சொல்லி தீர்த்த குலம் 6 முதலிய தெய்வத்தானங்களில் இடங்களில் எல்லைகளை
அளவறுத்து பாதுகாத்து வருதல் அரசன் கடமையும் மக்கள் கடமையும் என்று சொல்லி நமக்கு இந்த நம்முடைய சிவகுனியா அவர்கள் இது மாதிரி சில செய்திகள் எல்லாம் நமக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாயனாருடைய திருவடித்தாமர்களை மனமுடிமைகளாலே வணங்கி குருமகா சன்னிதானங்களுடைய திருவள்ளியை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.